நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பெருமையை தமிழ் கூறும் நல்லுலகம் எப்படி சொல்கிறது என்றால், தமிழருடைய புனித இடம் சமயக்குறவர்கள் ஒருவர் தோன்றிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருநாவலூர் மண் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அந்த மண்ணிலே சிறுதேர் உருட்டி விளையாடுகின்றார். நாட்டை ஆளக்கூடிய மன்னன் பார்க்கின்றான். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அந்த குழந்தை அழகு திருமேனியோடு பொழிர்கிறது. அதை அழைத்துச் சென்று சடையனாரிடத்திலும் இசைஞானியிடத்திலும் அனுமதி பெற்று தானே வளர்ப்பு பிள்ளையாக வளர்க்கின்றார். முறைப்படி கல்வி, கேள்வி, ஞானம் எல்லாவற்றிலும் வளர்ந்த அந்த குழந்தைக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்றது. திருமணம் ஒரே கோலாகலமாக ஏற்பாடு. திடீரென்று எம்பெருமான் ஒரு வயோதிக வேடத்தில் வந்து தடுத்தாட்கொண்டு, முன்பு நீ எனக்கு தொண்டன் என்கின்றார். இப்படி பித்தனாக பேசுகிறாயே, நீ யார் என்றவுடன் அவர் சொல்றால், வழி வழியாக நீனும் உன் குடும்பமும் அடிமை. அந்த ஓலையை கிழிக்கிறார். இது படி ஓலை தான், மூல ஓலை அங்கே வைத்திருக்கிறேங்கிறாரு. அங்கே போகிறார். உலகத்திலேயே முதல்ல ஜெராக்ஸ் காப்பி வேணும், நகல் வேண்டும்ங்கிறத இலக்கிய இதிகாச காப்பியத்தில் அறிமுகப்படுத்தியது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு.